நாராயணன் நமோ நாராயணன் நமச்சிவாய நாராயணன். பரத்திலிருந்து பராபரம் தோண்டி, பராபரத்திலிருந்து சக்தி தோண்டி, சக்தியிலிருந்து சிவன் தோண்டி, சிவத்திலிருந்து நாதம் தோண்டி, நாதத்திலிருந்து விந்து தோண்டி, விந்திலிருந்து அப்பு தோண்டி, அப்பிலிருந்து ஆகாயம் தோண்டி, ஆகாயத்திலிருந்து வாயு தோண்டி, வாயுவிலிருந்து பரப்பன, மிதப்பன, ஊர்வன, நீர்வாழ், நிலவாழ், தாவரங்கள் என்று சொல்லப்பட்ட ஈயர்மு முதல் 74 லட்சம் ஜீவராசிகள் இருக்கின்றது. அந்த ஜீவராசிகள் எம்முடைய தந்தையாகிய படைக்கின்றான், பிண்ட படிக்கின்றான். காலத்திலே வருகாலத்திலே அனுகூலத்திலே பிண்ட படிக்கின்றான், படைக்கின்றான். எமது தந்தையாகிய பிரம்மதேவர் என்று சொல்வார்கள். என்னுடைய தந்தையை என் தந்தையாகிய பிரம்மதேவனுக்கு 10 குமாரர்கள் பிறக்க அந்த நேரத்திலே அனைத்து குமாரர்களும் என் தந்தையாகிய பிரம்மதேவன் படைக்கக்கூடிய தொழிலில் ஈடுபட நான் ஒருவன் மட்டும் மறக்க, அப்பொழுது என் தந்தையாகிய பிரம்மதேவரும் என்னுடைய அண்ணனாகிய தக்கனும் என்ன சொல்கிறான், எப்பொழுது தந்த சொல்லை மீறி நீயோ உலகத்திற்கு நன்மை செய்ய வேண்டும் என்று புறப்பட்டாயோ, ஆகையினால் ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் உன்னுடைய சிரசாகப்பட்டது 1008 சுக்குநூறாக அப்படி என் தலை 1008 சுக்குநூறா போகணும் அப்படின்னு எவ்வளவு ஆர்வமா வாசிக்கிறீங்க. அப்படி தந்தையாகிய என்னுடைய அண்ணனாகிய தக்கனுடைய சாபத்தை பெற்றுக் கொண்டு ஒரு நாளைக்கு ஒரு இடத்திலே இருக்கக்கூடாது. எங்கே கழகம், எங்கே கழகம் என்று புறப்பட்டால்
எங்க பார்த்தாலும் கலகம். கலகம் தான். வண்டியிலையும் கலகம், ஆமா. சங்கத்திலையும் கலகம், ஐயோ. டெம்பாவிலையும் கலகம், மேடையிலையும் கலகம், ஐயோ. உள்ளேயும் கலகம். 4 நாடகம் சேர்த்தி ஆடுனா கலகம், அதிக அட்வான்ஸ் வாங்கினா கலகம். அதெல்லாம் விட்டுட்டு வந்துட்டுமே. சங்கத்தை நல்லா நடத்தினாலும் கலகம், கலகம் கலகம் கலகம், எங்கு பார்த்தாலும் கலகம். ஆனால் இந்த நாரதனுடைய கழகமாகப்பட்டது நன்மையிலே முடியும் என்று முன்னோர்கள் இட்ட அந்த வரத்தின் பிரகாரம் தந்தையினுடைய சாபத்தை பெற்றுக் கொண்டு ஒவ்வொரு நாளைக்கு ஒரு இடத்திலே தங்கக்கூடாது என்று புறப்பட்டேன். அந்த நேரத்திலே எங்கு புறப்பட வேண்டும்? நேராக புறப்பட்டேன், கையிலே நோக்கினார். நாகராஜ் அவர்கள் பல வேலைகளில் நடித்ததை நாம் பார்த்திருக்கோம். ஆனா இன்னைக்கு தான் அவருடைய சரியான இடத்தில் நடிக்கிறார் நான் நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். ஆமா, வளரும் வளரும் இடமல்ல. ஏனென்றால் அண்ணன் சொன்னது உண்மைதான். சின்ன சின்ன வேஷங்கள் போட்டது பல வேஷத்திலே பார்த்திருக்கிறார்கள். என்னை இந்த வேடத்திலே பார்க்க வேண்டும் என்று அவருக்கு மட்டுமல்ல, நான் சார்ந்திருக்கக்கூடிய என்னுடைய கரூர் மாவட்ட முன்னேற்ற சங்கத்தினுடைய நாடக நடிகர்கள் அத்தனை பேர்களும் என்னுடைய உழைப்புக்கு ஒத்துழைப்பு. ஏன்னா நாடக உலகத்திலே அரிதரம் பூசும் பொழுது சின்ன வேஷம் நான் போட்டது 10 நிமிஷம் வேஷம் தான். ஆமா, ஆதி புதிய காண்டியம்மன் அப்படிங்கிற ஒரு வேஷம் தான். ஆனால் அந்த வேஷத்திலிருந்து ஒரு திறமையான நடிகர் நம்முடைய கரத்திலே கிடைத்திருக்கிறார் என்று சொல்லி என்னை ஒவ்வொரு வேடமும் விட சொல்லி அதனை உற்சாகமூட்டி, குறிப்பாக இசைக்கலைஞர்கள், நடிகர்கள், நடிகைகள், இன்னும் சுருக்கமா சொல்ல போனா அப்படியே கூட குமார் சொன்னா, அப்படி எனக்கு நல்லா தூக்கம் வருதுன்னா இருந்தாலும் 4 பாட்டு பாடினாலும் நல்லா பாடுவேன், பாட்டை கேட்கறதுக்காக தான் வந்திருக்கிறேன் அப்படி இல்லை. இப்படி ஒவ்வொருத்தரும் அவர்கள் கொடுத்த உற்சாகத்தின் பேரிலே இன்றைக்கு இந்த இடத்திலே வந்திருக்கிறேன். அதற்கு காரணம் என்னுடன் உடனிருந்து பணியாற்றிய அன்பு நெஞ்சங்கள், குறிப்பாக நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை தென்றல், எங்கள் செப்பக்கணம் புதுப்பட்டியை சேர்ந்த என்னுடைய அருமை மாமா பெருமாள் மாமா அவர்கள். ஏன்னா ஆரம்பத்துல 150 ரூபாய் சம்பளத்துக்கு என்னை கூட்டி வந்தார். அது மட்டுமல்ல, எங்க வீட்டுல நாடகத்துக்கு அனுப்புறப்ப என்ன சொல்லுவாங்க, தம்பி 2 கிலோமீட்டருக்கு மேல நாடகத்துக்கு கூட்டி போகாது, என் பையனை விட்டு பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. ஆனா இன்னைக்கு 2000 கிலோமீட்டர் தாண்டி போயிட்டு வந்திருக்கிறோம். அப்படின்னா அன்பு ரசிக பெருமக்களுடைய ஒத்துழைப்பு, என்னுடைய குருநாதர்கள், அது மட்டுமல்ல என்னுடைய கரூர் மாவட்ட முன்னேற்ற சங்கத்தினுடைய செயலாளர் அன்பு நெஞ்சம் குமரேசன் அவர்கள் ஊக்கம், உற்சாகம், மிக மிக என்னை ராஜநடிகராக ஆக்க வேண்டும் என்று அரும்பாடுபட்டவர், ஆக்கி பார்த்தவர் அன்பு நெஞ்சத்திற்கு நன்றி. என்னுடைய அருமை என்னார் யூடியூப் சேனல் பால என்னார் அவர்கள் 80 அன்பு கொண்டு 101 செல்வத்தையும் வீரபாளையத்தை சேர்ந்த நாகராஜ் ஆகிய என்னுடைய ரசிகர் மண்டலத்தின் சார்பாக என்னுடைய அருமை என்னார் சத்திவேல் அண்ணார் அவர்கள் எனக்காக 101 ரூபாயும் அன்பு பரிசாக வாரி வழங்கியிருக்கிறது. அன்பளை கொடுத்த அனைத்து அன்புகளும் என்னுடைய பாட்டன் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியுடைய அருளை பெற்று நோய் நொடிகளுக்கு 100 ஆண்டு காலமாக வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி என்னுடைய கலைப்பணியை துவங்குகிறேன். என்னுடைய கலையாகப்பட்டது சிறப்பாக இருக்க வேண்டும், என்னுடைய கழகம் சிறப்பாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் யாரை வணங்க வேண்டும், எப்படி வணங்க வேண்டும், எங்கு வணங்க வேண்டும் என்று சொன்னால் புறப்பட்டே நேராக அங்கே என் தந்தையாகிய பிரம்மனை வணங்கிவிட்டு, என் பாட்டனாகிய ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியை வணங்கிவிட்டு, இயல்புகளின் பெற்றனாங்கள் ஜீவராசிகளுக்கு படையெடுக்கக்கூடிய சிவபெருமானை வழங்கிவிட்டு, கலைமகள், அலைமகள், மலைமகள் என்று சொல்லப்பட்ட 30 தேவியை வழங்கிவிட்டு, யாரை வணங்கினாலும் கல்விக்கு அதிபதி என்னுடைய தாய் வெள்ளை கலருடுத்தி, வெள்ளை துயிலுடுத்தி, வெள்ளை தாமரை மீது அமர்ந்திருந்து வீணையை கரப்பிடித்து படிக்கின்றவர்களுக்கு படிப்பு சொல்லிக் கூடி போகிறார். ஏனென்றால் நானோ குரோட்டான் என்ற ஆசானிடத்திலே கற்றேன், இன்னும் கற்கக்கூடிய ஏகப்பட்டது இருக்கிறது. அப்பேற்பட்ட கலைவாணியை வணங்கிவிட்டு நேராக பூலோகம் செல்ல வேண்டும். எங்கே கழகம் கிடைக்கும், கழகம் கிடைக்கும் என்று வந்திருக்கின்றேன். அப்படி கழகத்துக்கு வழி கிடைக்க வேண்டுமானால் நான் அதிதினமும் நாமம் சொல்கிறேன் அல்லவா, நமோ நாராயண, நமோ நாராயண. அந்த நாராயணனை வணங்கிவிட்டு என்னுடைய கழகத்துக்கு வழி கிடைக்குமா என்று பார்க்க வேண்டும். நாராயணா, உன்னை வழிவிட்டு வருகின்றேன். ஓம் நமோ நாராயண. பன்னீர் மலர் சொரியும் மேகங்களே, எங்கள் பரந்தாமனை அழகை பாடுங்களே. பன்னீர் மலர் சொரியும் மேகங்களே, எங்கள் பரந்தாமனை அழகை பாடுங்களே. பன்னீர் மலர் சொரியும் மேகங்களே, எங்கள் பரந்தாமனை அழகை பாடுங்களே. கோடி கருணாகங்களே, கோடி கருணாகங்களே, எங்கள் வீடு சுற்றி புகழ் பாடுங்களே.
திருச்சி சீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவள் கொடுத்த கோவில்களே எங்கள் புருஷோத்தமள் முதல் பாடுங்களே படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தார் நன்றி நன்றி. வீரநம்பலத்தை சென்று தென்னக மங்கம் பெற்று முடிச்சு விட்டு வரும் என் அன்பிற்கு பாசத்திற்கு முடிய என்னுடைய உடம்பரவா சகோதரர் என் அன்பு அண்ணா வீரநம்பலத்தை சேர்ந்த தங்கராஜ் அண்ணா அவர்கள் என்பது அன்பு எனக்காக 101 செல்வத்தை வாரி வழங்கி இருக்கிறது. எல்லா வல்லையவன் எம்பெருமானுடைய அருளை பெற்று நோய் நொடிகள் இங்கு 100 ஆண்டு காலமாக வையகத்திலே வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி நன்றி. அந்த வணக்கம் இருந்தாலும் கூட என் அன்பு தம்பி எங்களுடன் பணிபுரியக்கூடிய ஆல்ரவுண்ட் மாஸ்டர் கரூர் மாவட்ட முன்னேற்ற சங்கத்தினுடைய ஆல்ரவுண்ட் மாஸ்டர் அன்பு தம்பி சிவா அவர்கள் என்பது அன்பு கொண்டு எனக்காக 50 செல்வத்தை அன்பு பரிசாக வாரி இருக்கிறது. எல்லா வளர்வன் எம்பெருமானுடைய அருளை பெற்று பல்லாண்டு காலமாக வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று வாழ்த்து வணங்குகிறேன். நன்றி நன்றி. வணக்கம். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய ராமாயணம் என்று சொல்லப்பட்டால் இவர்தான் ராமரா என்று ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய எங்களுடைய பழம்பெரும் நடிகர் கரூர் மாவட்ட முன்னேற்ற சங்கத்துடைய ராஜநடிகர் ஐயம்பாளையத்தை சேர்ந்த என் அருமை அண்ணா ஏஎம் ரங்கசாமி அண்ணார் அவர்கள் என்பது அன்பு கூட எனக்காக 101 செல்வத்தை அன்பு பரிசாக வாரி வழங்குகிறது. அன்பு அண்ணார் அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கு என்னுடைய கலைக்குழுவின் சார்பாக நன்றி நன்றி. வணக்கம். பாசத்திற்குரிய என் அன்பு அண்ணன் சரவணன் அண்ணா அவர்கள் என்பது அன்பு கொண்டு 101 ரூபாய் அன்பு பரிசாக வாரி வழங்குகிறது. அன்பளை கொடுத்த அன்புள்ளத்திற்கு என் கலைக்குழுமத்தின் சார்பாக நன்றி நன்றி. வணக்கம். அன்பு தம்பி சுபாஷ் அவர்கள் வானு இருந்த சோலையிலே என்ற பாடலை பாட சொல்லி அன்பளிப்பு வாரி வழங்கியிருக்கிறது. அன்பளிப்பு கொடுத்து அன்புள்ளத்திற்கு நெஞ்சாத நன்றி. நிச்சயமாக அடுத்த பாடல் அதை பாடுகிறேன் என்று சொல்லி
நன்றி தெரிவித்துக் கொண்டு பாடல் பாடுகிறேன். ஏனென்றால் ஒரு மனிதனாகப்பட்டவன் மும்மூர்த்திகள் இந்த பூலோகத்தில் இருக்கிறார்கள். படைக்கக்கூடியதனுடைய தந்தையாகிய பிரம்மதேவன், அதை அழிக்கக்கூடியதனுடைய பாட்டனாகிய ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி, இதை கொடுக்கக்கூடியவர் ஈயற்பு முதல் 84 ஜீவராசிகளையும் படைத்து அதுக்கு உணவளிக்கக்கூடியவர்கள். ஏனென்றால் ஒரு மனிதனாகப்பட்டவன் தாய் தந்தையும் மறக்கக்கூடாது, அதே போல நம்மை படைத்தவனையும் மறக்கக்கூடாது. அப்படி படைத்தவனை மறக்காமல் இருக்க வேண்டுமானால் அந்த 84 லட்சம் ஜீவராசிகளுக்கும் படியிலிருந்து வாழ வைத்து இதை இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று ஓரறிவு, இரண்டறிவு, மூன்றறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 6 அறிவு என்று சொல்லி அறிவுகளை ஒவ்வொன்றாக படைத்து இந்த பூலோகத்திற்கு நம்மை எல்லாம் அனுப்பி வைத்தானே அந்த சிவனுடைய நாமத்தை வணங்கிவிட்டு என்னுடைய கழகத்துக்கு வழி கிடைக்குமா என்று பார்க்கிறேன். I
ஏனென்றால் ஆண்டவனாகப்பட்டவன் தில்லையிலே நடனமாடினான். ஏட்டுகளும் எழுத்துகளும் அங்கே படைத்து வைத்தான். அப்பேற்பட்ட படைக்கப்பட்ட மனிதர்களே நல்லவர்களும் இருக்கிறார்கள், தீயவர்களும் இருக்கிறார்கள். ஏன்னா நல்லவங்களை யாருன்னு சொல்றது, ஆமா, தீயவர்களை யார் என்று சொல்றது அடையாளம் காண்பது அரிது. ஏன்னா அடையாளம் காண்பது அரிது. ஆமாங்க. அப்பேற்பட்ட அடையாளம் காண வேண்டுமானால் எப்படி செய்ய வேண்டும்? படைக்கப்பட்ட இரவலிலே பல ஜாதிகள் உண்டு. அப்படி இருக்கிறது வாயிலே. ஏன்னா தம்பி கேட்டிருக்கிற வாணியனுடைய சோலையிலே அந்த பாட்டு எப்படி வந்தது? ஏன்னா வானு இருந்த சோலையிலே என்ற பாடலை பாட சொல்லியிருக்கிறார்கள். அந்த பாடலுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? தம்பி எங்க இருக்கா தெரியுமா? அப்ப கஷ்டம். ஆமா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கஷ்டம். அதனால எனக்குதான் தெரியும். அண்ணன் தம்பி 3 பேர் இருக்கிறாங்க. சரிங்க. அப்படி 3 பேர் இருக்கிறப்ப ஆண்டவனை நோக்கி தவம் இருக்கிறார்கள். அப்படி ஆண்டவனை நோக்கி தவம் இருக்கிறப்ப ஆண்டவனாகப்பட்டவன் முன்பதாக தோன்றி 3 பேர் இப்படி தவத்தில் இருக்கிறீங்களே, உங்களுக்கு என்ன வரம் கேட்கணும் அப்படின்னு சொல்லி வரம் கேட்கிறப்ப நாங்க நல்லா சேமமா இருக்கணும், அதுக்கு வரத்தை கொடுங்க அப்படிங்கிறப்ப 3 பேர் கையில 3 தேங்காய் கொடுக்குறாரு. இது ஒரு பெரியவர் சொன்ன கதை. அப்ப ஆளுக்கு ஒரு தேங்காயை கையில வாங்கிட்டாங்க. இந்த தேங்காயை கையில் வாங்கினது பெருசு இல்ல. ஏன்னா ஒவ்வொருத்தரும் தன்னுடைய மனதிலே என்ன நினைச்சு இந்த தேங்காயை உடைக்கிறீங்களோ அதே மாதிரி ஆவீங்க அப்படின்னு சொல்லி அந்த 3 பேர் கையில் கொடுக்குறப்ப முதல்ல பெரிய ஆளு, பெரிய அண்ணன், சரிங்க, ஆண்டவா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா செல்வமும் எங்கிட்டயே வந்து சேரணும் அப்படின்னு சொல்லி தேங்காயை உடைச்ச உடனே அனைத்து செல்வங்களும் அவங்க கைக்கு போயிருச்சு. இன்னொருத்தர் தேங்காயை உடைக்கிறான். ஆண்டவா உலகத்தில் இருக்கக்கூடிய செல்வங்கள் அத்தனையும் அவர் கையில போனா அடுத்தது வந்து நான் என்ன செய்ய போறேன்? அதனால இந்த உலகத்துல அதுக்கு மிச்சப்பட்டது என்ன இருக்குது? தங்கம், வெள்ளி, இப்படி வண்டி வாகனம் நிறைய இருக்குது, பொருள். இதுக்கெல்லாம் நான் வந்து அதிபதி ஆகணும் அப்படின்னு தேங்காயை உடைச்சோன்னா அதுக்கு அவர் அதிபதி ஆகிறேன். சரி. அப்ப 3ஆவதா இருக்கிறவங்க யோசனை பண்றியா? எல்லாத்தையுமே இவங்க 2 பேர் வாங்கிட்டாங்க. ஆமா, நம்ம என்ன செய்யறது? ஆமா, நம்ம அண்ணனுக்கு 2 பேர் நல்லா இருந்த போதும் நினைச்சானா? இல்ல, அவன் உடைக்கிற மாதிரி தேங்காய எப்படிங்க? ஆண்டவா அவங்க 2 பேரும் பழைய நிலைமைக்கே வரணும்னு சொல்லி தேங்காயை உடைக்கிறேன். இவர் அருமையான ஆளு. அப்ப மறுபடியும் என்ன ஆகுறாங்க? எல்லாருமே மறுபடியும் 3 பேரும் ஒரே நிலைமைக்கு, யாராலும் எங்க இருந்தோமோ அங்கேயே இந்த கட்டையை கொடுத்துட்டு கொட்டையும் போட்டு பூவும் எப்படி பரதேசியா ஆண்டியா நான் இருக்கிறோம் அதே மாதிரி அவங்க 3 பேரும் போயிட்டாங்க. அதனாலதான் அந்த ஆண்டி பாண்ட பாட்டு பாவம் நம்ம சுபாஷ் அன்பு நெஞ்சம் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். அன்பு தம்பிக்காக அந்த பாடலை பாடிவிட்டு என்னுடைய கதைக்கு வாடு எந்த சோலையிலே நீ நடந்த பாதையெல்லாம் நான் இருந்து வாடுகின்றேன், நான் வறண்டு பாடுகின்றேன். வாடு எந்த சோலையிலே நீ நடந்த பாதையெல்லாம் நான் இருந்து வாடுகின்றேன், நான் வறண்டு பாடுகின்றேன். வாடு எந்த சோலையிலே
வாடுகின்றேன் வாடுயர்ந்த சோலையிலே. நன்றி நன்றி. இருந்தாலும் கூட எங்கே கழகம் எங்கே கழகம் என்று ககன மார்க்கமாக இந்த பூலோகத்துக்கு வந்து பார்க்கிற திருவாயிலே அற்புதமான அழகான குறிஞ்சிடம் இந்த வேள்விமலை சாரலுக்கு அருகாமையில் வந்துவிட்டேன். இந்த வேள்விமலை சாரலை பார்க்கின்ற பொழுது அற்புதமாக இருக்கின்றது. இருந்தாலும் என்னுடைய கழகத்துக்கு இங்கே வழி கிடைக்குமா என்று பார்க்க வேண்டும். சத்தம் சோ பல வாக்குல கேக்குது. அடேப்பா அத்தனை பேர் நிறைய இருக்கு. ஏன்னா இங்க வந்திருக்கிறவங்கல்ல. ஆமா ஆமா 150 பேர் இல்ல, அதான் அத்தனை பேருமே குரல் கொடுக்கறது. 150 பேர் இல்ல, சத்தம் கேட்கும்ல, கேட்கத்தான் செய்யும். ஆலோலம் சோ கேட்கணும்ல, ஆலோலம் சோ அற்புதமான குரல். அடேப்பா சரீரமே இப்படி இருக்கிறது என்று சொன்னார். சாரீரமே இவருடைய சரீரம் இப்படி இருக்குதுன்னா அடே கோப்பா சரீரம் எப்படி இருக்கு அப்படி இருக்கும். நாராயண கேட்பது மட்டும்தான் என்னுடைய கடமை. ஆமா பார்ப்பது எனக்கு கடமையே கிடையாது. ஆமா ஏன்னா மண்ணாசை மணியாசை பொன்னாசை பொருளாசை எந்த ஆசை எனக்கு கிடையாது. முக்கியமா பொம்பளை ஆசைங்கிறது எனக்கு சுத்தமா கிடையாது. ஆஹா நானே இல்லப்பா. அதுக்கிடையில நிறைய பெத்ததாகலாம் இருக்கு. ஏன் உள்ளார இத்தனை சத்தம் இத்தனை கைதட்டல் வருது? இது நெசந்தாடா. ஏன்னா ஏற்கனவே நாரதர் அத்தனை பிள்ளைய பெத்தாருன்னு ஒரு வரலாறு சொல்லுது. ஆமாமா, அதனால சொல்றாங்க அவங்க. அது வந்து வரலாறு. ஆமா இங்க எங்கேயோ சொல்றீங்களே, அதெல்லாம் ஒரு காலத்துல. ஏன்னா நீங்களும் அனுபவிக்கிறீங்க அப்படின்னு நானும் ஆசைப்பட்டு அதுல இறங்கி நான் பட்ட கஷ்டம் இருக்குது. அதான் உங்க 2 பேத்துக்கு தெரியுமே. ஐயோ நாராயணா அதை சொல்லாதீங்க. அற்புதமான குரல், அருமையான குரல். குரலை கேட்கின்ற திருவாயிலே அடேயப்பா குயிலிலும் இனிமையான ஒரு கானம். எப்பேற்பட்ட கானம் பாடுகிறார். ஆமா இந்த பாடுகின்ற பெண்மணியாகப்பட்டவர் இப்பேற்பட்ட கானத்தை பாடுகிறாள் என்று சொன்னால் இவ்வளவு எவ்வளவு அழகாக இருப்பாள். இவளை பற்றி நாம் வர்ணித்தே ஆக வேண்டும். இந்த பெண்மையிலாகப்பட்டவள் யார், எதற்காக இந்த இடத்துல இருக்கிறார், ஏன் ஆலோலம் சோ என்ற சத்தத்தை கொடுக்கிறார்? என் அன்பிற்கு பாசத்திற்கு முடியும் எங்களுடைய அருமையெல்லாம் ஆறுமணிய சக்கரவர்த்தி, எங்களுடைய கரூர் மாவட்ட முன்னேற்ற சங்கத்தினுடைய தலைவர் அருமை மாமா பெருமாள் மாமா சொன்னது போல எங்களுடைய கிழக்கு பகுதி தூண் என்று சொல்வாங்க. ஆறுமணி சக்கரவர்த்தி ரங்கசாமி அண்ணார் அவர்கள் 80 அன்பு கொண்ட எனக்காக 101 ரூபாய் அன்பு பரிசாக வாரி வழங்கியிருக்கிறது. என்னுடைய அருமை மாப்பிள்ளை ராஜநடிகர், துணை ராஜநடிகர் என்ற பெயர் புகழ் பெற்ற எங்கள் மாவட்ட முன்னேற்ற சங்கத்தினுடைய அழகராஜா அன்பு மாப்பிள்ளை 80 அன்பு கொண்ட எனக்காக 101 ரூபாய் அன்பு பரிசாக வாரி வழங்கியிருக்கிறது. அன்பளி கொடுத்த இரு அன்புலங்களுக்கும் என் கலை குடும்பத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி. நன்றி, வணக்கம். இந்த பெண்ணாகப்பட்டவள் எதற்காக ஆலோலம் சோ என்று போட்டு இந்த இடத்துல இருக்கிறாள் தெரியுமா? அவளை பற்றி அவளுக்கே தெரியாது. ஏனென்றால் முன்பொரு ஜென்மத்திலே அமிர்தவல்லி சுந்தரவல்லி என்று சொல்லப்பட்ட 2 பெண்கள் இருக்க, அந்த அமிர்தவல்லி வள்ளியாகப்பட்டவள் சூரபத்தனை சமகாரம் செய்து அந்த சமகாரத்துக்கு பரிசாக வேண்டும் என்று கேட்ட பொழுது தேவர்களை மீட்டிக் கொடுத்தால் உனக்கு ஒரு பரிசு தருகிறேன் என்று இந்திரன் வாக்கு கொடுத்த பிரகாரம் அவள் தெய்வ யானையாக மாறி எம்பெருமான் எல்லா வளையவன் தமிழ் கடவுள் மதுரை சங்கத்திலே தமிழ் சங்கத்தை அமைத்துக் கொடுத்த அந்த கடவுளுக்கு முதல் மனைவியாக இருக்கிறார். இந்த சுந்தரவல்லியாகப்பட்டவள் வேள்வி மலை சாரலிலே சுதந்திர வள்ளியாக எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் பார்த்தாய சத்தத்தை. ஆமா, சுதந்திர வள்ளியாகவே உள்ளே இருக்கிறார். அப்படி சுதந்திரமாக தெரிகிறார். இவளை சேர்க்க வேண்டும். எங்கே சேர்க்க வேண்டும்? ஏனென்றால்
சேரும் இடத்திலே சேர்க்க வேண்டும். ஆமாங்க. நல்லவர்கள் நல்லவரிடத்திலே சேர வேண்டும். கட்டார்கள் கட்டவர்களிடத்திலே சேர வேண்டும். ஆக இந்த பெண்மணியை எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும். அதற்கு முன்பதாக முருகன் மட்டும் பார்த்தா போதுமா? நம்ம போய் பார்த்து இப்படி இருக்குன்னு சொன்னா தான் அவர் ஏத்துக்குவார். ஆமாங்க. அரையும் குறையுமா பார்த்துட்டு போய் சொன்னா பார்க்க கூடாதுல்ல, நல்லா இருக்குதா சொல்லக்கூடாது. நல்லா பத்தியா தம்பிக்கு அது அதிக அனுபவம் இப்பதான் இருந்திருக்கேன் சாமி. உங்ககிட்ட வந்து கொஞ்சம் பக்குவமா இருக்கணும். ஏன்னா நீ இதுலயே போயிட்டு இருக்கிறீல்ல, அதனால உனக்கு அதுல அனுபவம் அதிகம். ஆனா அப்பேற்பட்ட பெண்மணியை வர்ணிக்க வேண்டும். வர்ணித்து அந்த அழகன் முருகனிடத்திலே சேர்க்க வேண்டும். அதற்காக அந்த மயிலும் வெளியான அனுபவம் அளிக்க வேண்டும். எல்லாம் ஹலோ 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 பொன்மையிலே நெஞ்சம் ஏக்கத்தில் தவிக்குது. எங்கு எங்கு நான் இல்லை, நான் என்று நீ இல்லை. கல்மணி வா பொன்மையிலே நெஞ்சம் ஏக்கத்தில் தவிக்குது. எங்கு எங்கு நான் இல்லை, நான் என்று நீ இல்லை. கல்மணி வா 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 பொன்மையிலே நெஞ்சம் ஏக்கத்தில் தவிக்குது. எங்களுடைய கரூர் மாவட்ட முன்னேற்ற சங்கத்தினுடைய தாள மாஸ்டர் அன்பு நெஞ்சம் அவர்கள் என்பது அன்பு கொண்டதற்காக அன்பளிப்பு கொடுத்து கௌரவப்படுத்திருக்கிறது. அன்பளிப்பு கொடுத்து அன்பு நிலையத்திற்கு என் சார்பாக என்னுடைய கலை குடும்பத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி நன்றிகள் வணக்கம். இருந்தாலும் இந்த அற்புதமான இடத்தை பார்க்கின்ற தருவாயிலே நதியும் நதி சாய்ந்த இடமும் அடேயப்பா வனமும் வனம் சார்ந்த இடமும் காடும் காடு சார்ந்த இடமும். ஆனா எத்தனை இடமாக இருந்தாலும் இயற்கைக்கு பஞ்சமே கிடையாது. ஆமாங்க. எப்படி கொடுத்து
செழித்து செழித்து வளமாக இருக்கிறது. ஆமாம். பார்க்க பார்க்க ஆசையாகவே இருக்கிறது. ஓ. அப்பேற்பட்ட இடத்தை வர்ணிக்க வேண்டும். இந்த பெண்ணானவள் தன்னை மறந்து ஆனாலும் சோ என்ற கீதத்தோடு இங்கே குருவிகளை விரட்டிக் கொண்டிருக்கிறாள். அந்தவள் பார்க்கின்ற பொழுது மனம் என்னும் மேடை மேலே மனம் என்னும் மேடை மேலே முகம் ஒன்று ஆடுதே, குயில் ஒன்று பாடுதே, யார் வந்தது இங்கே, யார் வந்தது? மஞ்சளாவா? மனம் என்னும் எங்கள் கரூர் மாவட்ட முன்னேற்ற சங்கத்துடைய ஆர்மணிய சக்கரவர்த்தி முத்தக்காப்பட்டை சேர்ந்த அன்பு அண்ணார் பன்னீர்செல்வம் அண்ணார் அவர்கள் என்பது அன்பு கொண்டு எனக்காக 50 செல்வத்தை அன்பு பரிசாக வாய்வழங்கியிருக்கிறது. அன்பளிப்பு கொடுத்து அன்புள்ளம் அந்த பெருமானுடைய அருளை பெற்று பல்லாண்டு காலமாக வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று வாழ்த்து வணங்குகிறேன். நன்றி. நன்றி. பாட்டு அடுத்தது அன்பு தம்பி சிவா அவருடைய விருப்ப பாடலை பாடுகிறேன். நல்லவர்
ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா நம்பிக்கை வைத்து பிள்ளையும் பார்த்தால் உண்மைக்கு சாட்சியம்மா அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா அதுதான் நம்ம கரூர் மாவட்ட முன்னேற்ற சங்கத்தினுடைய தெய்வமாக வாழக்கூடிய நடிகர்களுடைய காட்சி சாட்சியம்மா மனது கொஞ்சம் தூது செல்லுங்கள் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் வந்து ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா தெய்வத்தின் சாட்சியம்மா தவறியும் வாழ மட்டை வீழ்வதில்லை நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் வச்சு ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா நம்பிக்கை வைத்து பிள்ளையும் பார்த்தால் உண்மைக்கு சாட்சியம்மா அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா நன்றி 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 எங்கள் பகுதி ஈசனத்த வடபாகம் சுக்காம்பட்டி ராஜ நடிகர் நாடக அமைப்பாளர் கலையகத்தின் கல்தூன் என்று சொல்லக்கூடிய ஈசனத்தம் சுக்காம்பட்டியை சேர்ந்த அகரமுத்து அவருடைய அருந்தவ புதல்வன் எங்களுடைய கரூர் மாவட்ட முன்னேற்ற சங்கத்தினுடைய செயலாளர் குமரேசன் அவருடைய அருந்தவ புதல்வன் எங்களுடைய கரூர் மாவட்ட முன்னேற்ற சங்கத்தினுடைய கணக்காளர் அன்பு தம்பி விக்னேஷ் அவர்கள் என் மீது அன்பு கொண்ட எனக்காக 50 செல்வத்தை அன்பு பரிசாக வாரி வழங்குகிறது. எல்லா வளையர்வன் என்னுடைய பாட்டன் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியுடைய அருளை பெற்று நோய் நொடிகள் நீங்கள் 100 ஆண்டு காலமாக வாழ வேண்டும், கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு நாங்கள் 150 டிகிரிகளும் உன்னை நம்பித்தான் இருக்கிறோம். சொல்லக்கூடிய வேலையை சிறப்பாக செய்ய வேண்டும். என்னை அடிக்கடி போன் செய்ய வைக்க வேண்டாம் என்று சொல்லி அன்பு நெஞ்சத்திற்கு நன்றி நன்றிகள் வணக்கம். ஏனென்றால் உனக்கு போன் செய்தே எனக்கு மாசத்துக்கு 500 ரூபாய் காசு போயிருந்தேன்.
அம்மா சாமி சுருக்கு நிறை இல்லைன்னா பெருமாள் மாமன் தான் அடிக்கடி சொல்லுவார். அப்பம் பாக்கிட்டா இருந்தாலும் கேட்டுதான் கை ஒண்ணு பண்ணும். நீ கொஞ்சம் ஏமாந்தா உங்க அப்பாவும் தம்பியும் சுறுசுறுப்பா இருக்கிறாங்க, அவ்வளவுதான் உனக்கு விளக்கத்தை சொல்ல முடியும். அதுக்காக சொல்ல முடியாது. ஏன்னா இந்த வேஷத்தை போட்டு அசிங்கமா பேசக்கூடாதுல்ல, அதனால மறைமுகமாக சொல்லிடுற பொழுது அண்ணன் நடை அடே அப்பா ஒய்யார இடை ஓங்கார குரல் உலக்கை போன்ற இடிப்பு வாழை தண்டு போன்ற கால் அவள் ஆரோலம் சோ என்று அந்த குருவிகளை கானம் பாடி விரட்டும் பொழுது அவள் நடக்கின்ற நடையாகப்பட்டது. அப்படி இருக்கிறது. அப்படியே அந்த பொன்வண்டு இருக்கிறது அல்லவா, கருவண்டு போன்ற விழிகள் கார்மேக கூந்தல் தோகை விரித்து ஆடுகின்றதை மயிலாகப்பட்டது. அந்த மயில் விரித்து ஆடி அண்ணன் நடை எப்படி நடக்கும் அது போன்ற நடை பார்க்க பார்க்க ஒரு முடிவிடாக இருந்தாலும் அவளை பார்க்கின்ற பொழுது கம்பனும் கப்பி பாடுவான். நான் மட்டும் என்னவன், நானும் ஒரு காலத்திலே பெண்களை பார்த்தவன் தானே. இப்ப இல்ல, எனக்கு பெண்கள்னாலே சுத்தமா பிடிக்காது. இல்ல நல்லா கேட்டுப்பாரு, எல்லா சங்கத்திலும் என்னை பத்தி கேட்டுப்பாரு. பெண்களை பார்க்காத ஒரே நாரதர் யாருன்னா நான் அப்படி சொல்றேன், நாராயணா. கருவாச்சி கருவாச்சி ஓ சாரபாடு பார்வையாடு காதல் வந்து உருவாச்சி. கண்ணால சொன்னதெல்லாம் நீ கண்ணால சொன்னதெல்லாம் என்னாச்சி. இப்ப காதல் வந்து புது உடனே ஆயாச்சி. இப்ப காதல் வந்து புது உடனே ஆயாச்சி. தங்கத்தில் முகம் எடுத்து சந்தனத்தில் உடல் நடைத்து மங்கை என்று வந்து நிற்கும் மலரோ மாலை நேரம் பொன் மஞ்சள் நிலவோ. ஒரு மூடல் கதை சொன்னால் என் கதை இதுதான், இது தெய்வீகம் அடப்போடா. ஒரு மூடல் கதை சொன்னால் என் கதை இதுதான், உன்னை தாயே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் மாறே. ஒரு பூவெடுத்து ஒரு மாலையிட்டு நீதெடுத்து ஒரு கோலமிட்டு உன்னை தானே குறுகு மருதை காட்டில் வரும் பாட்டு கேட்கிறார் என் கைகிளி. ஏதோ நினைவு உன்னை சுத்தி பறக்குது என்னோட மனசு கண்டபடி தவிக்குது. ஒத்தவழி என் வழிதானே அழிமானே என்னைக்கு இருந்தாலும் ஒத்தவழி என் வழிதானே. ஒரு ஜீவன் இசைக்கின்றது இரு கண்களிலும் உன் ஞாபகம் உறங்காமல் இருக்கின்றது. பாசங்களும் பந்தங்களும் பிரித்தாலும் பிரியாதது. நதியோரோ நாடல் வாடு நாடம் கொண்டு நாட்டியாடுது. இந்த 4ஆம் ஆண்டு இந்த ஆனந்தத்தை என்றைக்கு மறவாட்டேன். ஆனந்த ஆனந்தம் இந்த வெற்றி மகராசி ஜெயராசி ஜெயசரிக்கு நான் இந்த ஆனந்தம் வாழாலை மறக்க மாட்டேன். ஏன் சொல்லு
நான் இந்த ஆனந்தம் ஏன் சொல்லு மதுவே மறிக்கொழுந்தே மனதோடு மல்லிகையே என் மனசும் மயக்குதடி மயக்கும்படி நிற்காதே என் மனசும் மயக்குதடி மயக்கும்படி நிற்காதே சித்திர பூமியில் இருந்தாலும் இப்படியே பானை கடி வரைக்கும் பாடிட்டு இருக்கலாம். இன்னும் 2 நாரதர் இருக்கிறாங்க, அடுத்த இன்னும் 2 பேர் இருக்கிறாங்க. சுந்தரம் இருந்தாலும் கொஞ்ச ரெண்டு மங்கை இவள் இந்த உலகில் மங்கை